திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணக் கதையுலகறிய விரித்துரைத்த செல்வமெலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவர் நாக்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வெல்ல மெப்பொருளுக்கடியேன் விழிபொழி சூழ்குன்றையார் விரல் மண்டற்கடியேன் அல்லி மென்முல்லை அந்தாரமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்று இன்றைக்கு திருநீலர் கண்டர் யாழ்ப்பாண நாயனார் புராணம் படியும். சோழவள நாட்டிலே அமைந்துள்ள எருக்கத்தம்புலியூர் என்னும் நகரில் பாணர் மரபில் பிறந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். இவரது மனைவி மதங்க சூடாமணி. இசையே உருவெடுத்த பாணரும் அவரது வாழ்க்கை துணைவியாரும் நீலகண்டேஸ்வரர் புகழை யாழில் இனிமையுடன் உள்ளமுருக இசைத்து எல்லையில்லா இன்பம் எய்தினர். இவர்கள் சிவத்தலங்கள் தோறும் சென்று யாழ் இசைத்து பெருமான் அருள் பெற்று பின் மதுரை எம்பதிக்கு சென்றனர். பாணர் தம் மனைவியோடு திருஆலவாய் அண்ணலாரது ஆலயத்தின் புறத்தே நின்று எம்பெருமானின் புகழை யாழில் சுருதி கூட்ட பண்ணமைத்து பாடிக்கொண்டிருந்தார். பாணரின் யாழிலே உள்ளமுருகிய சோமசுந்தர கடவுள் தமது பக்தனை காக்க திருவுள்ளங்கொண்டு மதுரை எம்பதி சிவத்தொண்டர்கள் கனவில் எழுந்தருளினார். யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியாரையும் கோவிலில் அழைத்து வந்து தரிசனம் செய்வதற்கு ஆணையிட்டார். அவ்வாறே பாணர் கனவிலும் எழுந்தருளினார். பாணரே, உம்மை எம்மிடம் அழைத்து வந்து தரிசனம் செய்து வைக்க ஆவன செய்துள்ளோம் என்று அருள்வாக்கு சொல்லி மறைந்தார். மறுநாள் வழக்கம் போல் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவியாருடன் கோயிலின் புறத்தை அமர்ந்து யாழை சாய்த்து தம்மை மறந்த நிலையில் பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது தொண்டர்கள் அவர்களை கண்டு வணங்கி எம்பெருமானின் ஆணையை கூறி அவர்களை அகத்து எழுந்தருளுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டனர். ரோல் பண்ணுங்க அம்மா. தனாவாசி கட்டுமோ? வாசிக்கட்டும். அவர்களும் தொண்டர்களின் வேண்டுகோள் கிணங்கி கோயிலுக்குள் சென்று மண்டபத்தில் அமர்ந்தனர். பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய அன்பர் இருவரும் தரை ஈரமாக இருப்பதனை கூட பொருட்படுத்தாமல் ஈரத்தரையில் அமர்ந்து மெய்மறந்து யாழை மீட்டி பாடத் தொடங்கினர். இவருடைய இன்ப இசையில் மயங்கிய மதுரை எம்பதி ஈசன் தரையில் குளிர்ச்சி பட்டு யாழில் சுருதி கிட்டுவிடுமே என்று திருவுள்ளம் பற்றினார். அசரீதி வாயிலாக பெருமான் நிலத்திலிருந்து பாடினால் ஈரத்தால் யாழ் கெட்டுவிடும். எனவே அவர்களுக்கு அமர்ந்து பாட பலகை ஒன்று இடுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அப்பொழுது அத்தொண்டர்கள் அவர்களுக்கு அழகிய பீடம் ஒன்று எடுத்து வந்து அதன் மீது அமர்ந்து பாடுமாறு செய்தனர். பீடத்தில் அமர்ந்த யாழ்ப்பாணரும் மதங்க சூடாமணியும் அழகிய இனிய தெய்வ பக்தி பாடல்கள் பலவற்றை பாடி அனைவரையும் மெய்மறக்கச் செய்தனர். அதன் பிறகு இருவரும் மதுரையம்பதியில் நெடுநாள் தங்கியிருந்து தங்கள் யாத்திரையை தொடர்ந்தனர். அடுத்துள்ள பல சிவத்தலங்களையும் தரிசித்தவாறு திருவாரூரை அடைந்தனர். திருவாரூர் தியாகேச பெருமானும் பிராட்டியாரும் பாணரிசையில் மயங்கினர். அன்றிரவு ஈசன் திருவாரூர் மெய் அன்பர்கள் கனவில் எழுந்தருளி நமது அன்பன் பாணனுக்கு திருக்கோயிலில் வேறு வாயில் அமைத்து அதன் வழியாக கோயிலுக்கு அழைத்து வந்து இசைப்பாட துணை புரிவீர்களாக என்று கட்டளையிட்டு அருளினார்.
மறுநாள் தொண்டர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளும் பொருட்டு வடதிசையில் வாயில் ஒன்று நிர்மாணித்தார். அதன் வழியாக அவரையும் அவரது மனைவியாரையும் எம்பெருமான் திருமுன் எழுதச் செய்தனர். யாழ்ப்பாணர் வீதி விடங்க பெருமானை கண்குளிரக் கண்டு மகிழ்ந்து பக்தி பாடல்கள் பாடினர். சில நாட்களில் அங்கிருந்து புறப்பட்டார். சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டே சீர்காழியை வந்தடைந்து சம்பந்தரை வணங்கினார். பாணரின் யாழிசையில் எல்லையில்லா இன்பமெய்திய திருஞான சம்பந்த பெருமான் அவரையும் அவர் தம் மனைவியாரையும் தம்முடனேயே இருந்து தேவார பதியங்களை யாழிலிட்டு இசைத்து பாடும் வண்ணம் அருள் புரிந்தார். இறுதியில் திருப்பெருமணநல்லூரில் ஞான சம்பந்தர் திருமணத்தில் தோன்றிய சிவசோதியில் பாணரும் அவர் தம் மனைவியாரும் கலந்து சிவபதம் அடைந்தனர். அனு அனு ஆமா படிக்கட்டா? ஓ திருச்சிட்டம்பலம். ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று. அனு அனு ஓ, இருக்கட்டம் வேளாண் 402 ஆமாம், மன்னிக்கணும். அனு எங்க பாக்குறீங்க? சரியா. திருச்சிட்டம்பலம். எருக்கத்தம் புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன் சீர் திருத்தகும் யாழிலிட்டு பரவுவார் சோநாட்டில் விருப்புறு தானமெல்லாம் பணிந்து போய் விளங்கு கூடல் பருப்பதச் சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திரு எருக்கத்தம்பூரில் புலியூரில் நிலை பெற்று வாழ்பவர். அவர் சிவமானின் சீர்களை சிறப்புடைய தக்க யாழில் அமைத்து போற்றுபவர். செழிப்புடைய சோழ நாட்டில் உள்ள பதிகளில் வணங்கிச் சென்று திரு மாடக்கூடல் என்னும் மதுரையில் மலைவில் ஏந்திய சிவபெருமான் நிலை பெறந்தருளிய திரு ஆலவாயினை பணியச் சென்றார். பாடலன் 4216. ஆலவாயமந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலையீரழு கோத்த பண்ணினிற் கருவி வீக்கி காலமாதரித்த வண்ணில் கைவல முறையுமாராய்ந்து ஏலவார் குழலாள் பாகர் பாணிகள் யாழிலிட்டார். தெளிவுரை. திருவாலவாயில் விரும்பி வீற்றிருக்கும் இறைவரின் திருக்கோயிலினது வாயிலை அடைந்து அங்கு நின்று பாலையாய் நின்ற 14 வகையின் நிறுவிய உரிய பண் பெறும்படி கருவியின் நரம்புகளை முறுக்கி பண்கள் பலவற்றுள்ளும் அந்த காலத்துக்கு இசைந்த பண்ணிலே வர நரம்புகளை விரலின் தொழிலால் பலமுறையும் சோதித்து பண்ணின் அமைதி யாழ் கருவியில் வரப்பெற்ற பின்னர் மணங்கமழும் நீண்ட கூந்தலுடைய உமையம்மையாரை ஒரு பாகத்தில் கொண்ட இறைவரின் இசைப்பாடல்களை யாழில் இசைத்தார். அற்றவர் கருவிப்பாடல் மதுரை நீடாலவாயில் கொற்றவன் திருவுள்ளத்து கொண்டுதன் தொண்டர்க்கெல்லாம் மற்ற நாள் கனவிலேவ அருட்பெரும் பாணனாரை தெற்றினார் புறங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு புக்கார். அப்பாணரின் யாக்கருவியில் இடப்பட்ட பாடலை மதுரையில் திருவாலவாயில் வீற்றிருக்கின்ற சௌந்தர பாண்டியரான மன்னர் தம் திருவுள்ளத்து கொண்டருளி தம் தொண்டர்களுக்கெல்லாம் அன்றைய கனவிலே தோன்றி ஏவியபடி அந்த அடியார்கள் மறுநாள் சிவனருளை பெற்ற பெரும்பாணரை பகைவரின் திருப்புறங்களை எரித்த இறைவரின் திருமுன்பு கொண்டு போந்தனர். அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அறிவை பாகன் பெண்பெரும் பணியாமன்று தமக்கு மெய் உணர்தலாலே மென்பெரும் பாணனாரும் மாமரை வாடவல்லார் முன்பிருந்து யாழிற்கூடல் முதல்வரை பாடுகின்றார். அடியார்கள் அழைத்து கொண்டு கோயிலில் புகுந்தபோது இது தையல் பாகரான இறைவரின் பெரிய ஆணையே ஆகும் என்று தமக்கும் உணர்விலுள்ளோ உண்மை புலப்பட பெற்றதால் நிலை பெற்ற வெறும் பாணரும் பெரிய வேதங்களை பாட வல்லாரான சோமசுந்தர பெருமானது திருமுன்பு இருந்து கொண்டு அந்த ஆலவாய் பெருமானை பாடுபவராய்
திரிபுரம் எரித்தவாறும் தேர் மிசை நின்றவாறும் கரியினை உதித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அயற்கரியவாறும் அடியவர்களியவாறும் பரவினாட்பாடங்கேட்டு பரமனார் அருளினாலே. நல்ல பாடல். 3 புறங்களையும் எரித்த பன்மையையும் அதன் பொருட்டு தேரின் மீது நின்ற தன்மையையும் யானையை உதித்த வரலாற்றினையும் காமனை காய்ந்த தன்மையையும் திருமாலுக்கு நான்முகனுக்கும் அறிவதற்கு அரியவரான வரலாற்றையும் அடியார்க்கு எளியவராயின தன்மையையும் அன்பினால் பாடக் கேட்டு இறைவரின் திருவருளினால். பாடல் எண் 4219. திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை அண்டி உதித்தவாறும். நான் அதான் படிச்சேனா. ஓகே, அவவே நான் அதிலே அன்புக்குரிய விட்டவர் 4220. நான் வெளியில போட்டு வந்தேன். ஓ சரி. அந்தரத்தெழுந்த ஓசை அன்பினிற் பாணர் வாடும் சந்தையால் தரையிற்றீதன் தாக்கில் வீக்களியும் என்று சுந்தர பலகை முன்னீர் இடுமெனத் தொண்டரிட்டார் செந்தமிழ் பாணனரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். தெளிவுரை. வானத்தில் எழுந்த ஓசையானது அன்பினால் பாணர் பாடும் சந்தத்தையுடைய யாழானது தரையிலுள்ள குளிர்ச்சி தாக்கினால் நரம்புகளின் இறுக்கம் சிதையுமாதலால் அழகிய பலகையை முன்னால் நீங்கள் இடுங்கள் என்று கூற அடியார்கள் அவ்வாறே பலகையை இட்டனர். செந்தமிழ் பாணரும் திருவருளை பெற்று அதனில் அமர்ந்து இருந்தனர். தமனிய பலகை ஏற்றி தந்திர கருவி வாசித்து உமையொரு பாகர் வன்மை உலகெல்லாம் அறிய ஏத்தி இமையவர் போற்றகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடாளால் ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தாறு. பொற்பலகையின் மீது ஏறி யாழை இசைத்து உமையொரு பாகரான இறைவரின் வல்லன்மையை உலகமெல்லாம் அறியும்படியே போற்றுமாறும் தேவர்களும் மேத்த அங்கு நின்று சென்று அளவில்லாத பதிகளை வணங்கிச் சென்று தேவருலகின் ஆட்சியை விட்டு வந்த திருவாரூரை ஆட்சி செய்கின்ற தியாகராஜ பெருமான் வீற்றிருக்கும் திருவாரூரை அடைந்தார். கோயில் வாயில் முன்னடைந்து கூட்டன் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அளிக்கும் தன்னழியும் ஏயுங் கருவியில் தொடுத்து அங்கிட்டு பாடக் கேட்டு அங்கண் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புனிந்து வணங்கினார். கோயிலின் வாயிலின் முன்னின்று யமனை உதைத்து உருட்டிய பெரிய உண்மையையும் தாயினும் மிக்க பெருங்கருணையினை அடியார்களுக்கு அளிக்கும் குளிர்ந்த பேரருள் திறத்தையும் பொருந்திய யாழிலே அமைத்து பொருத்தி பாட இறைவர் அதை கேட்டு அருளி அங்கு வடக்கு திக்கில் பாணனாருக்கென்று வேறு வாயிலை வகுத்தருள அதன் வழியே உள்ளே புகுந்தார். மூலத்தானத்தெழுந்தருளியிருந்த முதல்வன் தனை வணங்கி சால காலம் அங்கிருந்து தம்பிரான் தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூரினின்றும் போய் ஆலத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி. தெளிவுரை. திருமூலத்தானத்தில் விளங்க விற்றிருக்கின்ற இறைவரை வணங்கி மிக்க காலம் அங்கிருந்து இறைவரின் திருவருள் விடை பெற்று சிவ அடியார்கள் நீங்காது வாழ்கின்ற திருவாரூர் நின்றும் சென்று நஞ்சுடைய கழுத்தையுடைய இறைவர் விரும்பி வீட்டிருக்கும் பல பதிகங்களையும் வணங்கி. பாடல் எண் 4224. ஆழி சூழும் திருத்தோணியமர்ந்த அம்மானருளாலே யாழின் மொழியாள் உஞானமூட்ட உண்டம் பெருமான் காளிநாடன் கவுனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாளிமறையோர் புகலியினில் வந்தார்
சந்த இசைப்பாணர். தெளிவுரை: கடலால் சூழப்பட்ட திருத்தோணியில் விரும்பி எழுந்தருளிய இறைவரின் திருவருளினால் யாழிசையினும் இனிய மொழியினரான உமையம்மையார் ஞானப்பாலை ஊட்ட உண்டருளிய எம்பெருமானும் சீகாழி நாடு உடையவரும் கவுனியர் தலைவருமான ஆளுடைய பிள்ளையாரின் தாமரை போன்ற திருவடிகளை வணங்கும் பொருட்டு வாழ்வுடைய அந்தணர்களின் தலமான சீகாழிப்பதியில் சொந்தமுடைய யாழ்ப்பாணர் வந்தார். ஞானம் உண்டார் கேட்டருளி நல்ல இசையால் பெரும்பாணர்க்கு ஆனபடியால் சிறப்பருளி அமரு நாளில் அவர் பாடும் மேன்மை பதிக திசையாளில் இடம்பெற்ற உடனே மேவியபின் பானட்களத்தார் பெருமணத்தில் உடனே பரமர் தாளடைந்தார். யாழ்ப்பாணர் சீர்காழிக்கு வந்தமையை சிவஞானம் உண்ட ஞான சம்பந்தர் கேட்டருளி நல்ல இசையுடைய யாழ்ப்பாணருக்கு ஏற்றபடி சிறப்பு செய்து விரும்பிய உரையும் நாளில் அவர் பாடுகின்ற மேன்மையுடைய திருப்பதிகத்து இசையை யாழில் இட்டு வாசிக்கும் பேறு பெற்று அவருடனே கூட தங்கியிருந்த பின் நீலமலர் போலும் கழுத்தினையுடைய இறைவனின் திருநல்லூர் பெருமணத்தில் அவருடனே இறைவனின் திருவடிகளை அடைந்தார். பெரும்பான்மையினில் பெரும்பாணர் மலர்த்தாள் வணங்கி வயற்சாலி கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவக்கலை மறையோர் அரும்பா நின்ற பணி நிலவும் பணியும் அணிந்து ஆரருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார் பெருமை சொல்லலுறுகின்றோம். பான்மை பெற்றி வரும் திருநீலகண்ட பாணரின் மலர் போன்ற திருவடிகளை வணங்கி நெல்லும் கரும்பும் நிறைந்த கழனிகளையுடைய திருநாவலூரில் வந்த சிவகாம நிதியையுடைய சிவவேதியரும் முளைக்கும் அழகிய பிறையையும் பாம்பையும் சூடிய சேருமானின் திருவருளை பெற்றவரும் ஆகிய வண்டுகள் மொய்க்கும் மலர் மாலையுடைய சடையனாரது பெருமையை சொல்ல புகுகின்றோம். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் முற்றும். திருச்சிற்றம்பலம். சடைய நாயனார் புராணம். திருநாவலூரில் ஆதி சைவ அந்தணர் குலத்தில் சடையனார் தோன்றினார். அவர் சுந்தரரை மகனாகப் பெற்ற மாண்பினை உடையவர். தம்பிரானை தோழமை கொண்டருளி தமது தடம் புயர் சேர் கும்பனார் பால் ஒரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பியாரூரரை பயந்தார் ஞானம் எல்லாம் குடிவாழ. தெளிவுரை: தம் தலைவரான இறைவரையே தமக்கு தோழராக கொண்டு இறைவனான அவரையே தம் பெரிய தோள்களை தழுவும் பூங்கொம்பர் போன்ற பறவை அம்மையாரிடத்து தூதாகச் செல்லும்படி அனுப்பிய எம்பெருமானை சேரமான் பெருமாள் நாயனாரின் ஒப்பற்ற துணைவரான நம்பியாரூரை உலகத்தில் எல்லா உயிர்க்கும் வாழ்வடையும் பொருட்டு சடையனார் பெற்றார். சடையனார் புராணம் முற்றிற்று. ஒரு பாட்டு கொண்டு வில்லத்தானே இசைஞானி மனைவியார் இசைஞானியார். அவாக்கும் ஒரு பாட்டு. சுந்தரமூர்த்தியாரின் தாயார். பாடல் 4228. ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார் அழியா புறங்களை தளித்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார் இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ முடியாதவர்க்கும் முடியாதால். தெளிவுரை: குறைவற்ற பெருமையுடைய சடையனாரின் செல்வம் பொருந்திய மனைவியாரும் வேறு எவ்விதத்தாலும் அழியாத வலிமையுடைய முப்புரங்களை அளித்த சிவபெருமான் ஆண்டருளிய நம்பியாரூரை பெற்றவருமாகிய
இழிவில்லாத உயர்வுடைய குலமான சிவவேதியரின் குலத்தில் வந்த இசை ஞானிய பிராட்டியாரை என் புல்லிய சொற்களால் போல முடியுமா? எனக்கு முடியாமையே அன்றி வேறு எவருக்கும் முடியாது. இசைஞானி அம்மையார் புராணம் முற்றும். முற்றிற்று. மன்னிய சீர்சருக்கம் முற்றும். வெள்ளையானை சருக்கம் இதுக்கு பாடல் இல்ல, அந்த இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். வெள்ளை யானை சருக்கம் கைலாயத்துக்கு செல்ல. சுந்தரமூர்த்தி நாயனார் துதி. திருவாரூர் தங்கியிருந்த சுந்தர சேரமானை காண வேண்டும் என்று எண்ணினார். சோழ நாட்டில் உள்ள பதிகள் பலவற்றையும் வணங்கியபடி மேற்கு கொங்கு நாட்டில் உள்ள திருப்புக்கொழியூரை அடைந்தார். அந்தணர் வாழும் தெருவில் எதிர் வீடுகளில் ஒன்றில் அழுகை ஒலியும் மற்றொன்றில் மங்கள ஒலியும் எழுந்தன. அவற்றின் காரணம் யாது என்று அங்கிருந்த மறைவரை சுந்தரர் வினாவினார். 5 வயதுடைய ஒரு சிறுவர் நீர்நிலையில் குளிக்கச் சென்றார். அவருள் ஒருவனை முதலை விழுங்கியது. எனவே அம்மகன் வீட்டில் அழுகையொலி, உயிர் தப்பிய சிறுவனுக்கு பூணில் அணியும் விழா, எனவே மங்களோலி என்று அந்தனர் உரைத்தனர். பின் மகனை இழந்த பெற்றோர் சுந்தரர் அங்கு வந்ததை அறிந்து தம் துன்பத்தை கொஞ்சம் பொறுங்கோ. இதுல கொஞ்சம் 4 பேரா 4ஆ பிரிப்பம். இதுல நீங்க அரவாசி, இதுல நானும் அனுவும் அரவாசி. அதை ஆன்டி வடிக்கட்டுமே. ஓகே. முதலாவதுல நீங்க படியுங்கோ, சொல்லி கணிப்பாட்டுங்க. ஓகே. திருப்பி வாசிங்க. திருவாரூர் தங்கியிருந்த சுந்தரர் சேரமானை காண வேண்டும் என்று எண்ணினார். சோழ நாட்டில் உள்ள பதிகள் பலவற்றை வணங்கியபடி மேற்கு கொங்கு நாட்டில் உள்ள திருப்புக்கொழியூரை அடைந்தார். அந்தணர் வாழும் தெருவில் எதிர் வீடுகளில் ஒன்றில் அழுகை ஒலியும் மற்றொன்றில் மங்கள ஒலியும் எழுந்தன. அவற்றின் காரணம் யாது என்று அங்கிருந்த மறைவரை சுந்தரர் வினாவினார். 5 வயதுடைய ஒரு சிறுவர் நீர்நிலையில் குளிக்கச் சென்றனர். அவருள் ஒருவனை முதலை விளங்கியது. எனவே அம்மகன் வீட்டில் அழுகையொலி, உயிர் தப்பிய சிவனுக்கு பூநூல் அணியும் விழா, எனவே மங்களோலி என்று அந்தனர் உரைத்தனர். பின் மகனை இழந்த பெற்றோர் சுந்தரர் அங்கு வந்ததை அறிந்து தம் துன்பத்தை மறைத்து கொண்டு வந்து வணங்கினர். இவர்கள் தன் மகனை இழந்த வருத்தத்தை மறைத்து என்னை வணங்க வந்தனர். ஆதலால் இவர்கள் மகனை எழுப்பி தந்த பின் அவிநாசி இறைவனை வணங்குவேன் என்று எண்ணினார். பின் மகனை விழுங்கிய மடு என கேட்டறிந்து அங்கே சென்றார். உரைப்பார் உரை என்ற தொடக்கம் உடைய பதிகத்தை பாடினர். மகனை முன்னம் விழுங்கிய முதலையானது கரையில் அம்மகனை உமிழ்ந்தது. வேதம் ஒலித்தது. பின் அம்மகனுக்கு பூநூல் அணி விழாவும் நடைபெற்றது. முதலையுடன் பாலகனை மீட்டு தந்தார் என்ற செய்தியும் அவர் தம்மை காண வருகின்றார் என்ற செய்தியும் சேரமானுக்கு எட்டின. என்ன ஐயன் வந்தார், என்னை ஆளும் இறைவன் வந்தார், அருட்செய்வன் வந்தார், எனக்கு நண்பன் வந்தார் என்று பறை அறையும்படி சேரமான் பெருமான் ஆணையிட்டார். அவரது ஆணையினால் அந்நகரம் அணி செய்யப்பட்டது. சேரமான் சுந்தரரை எதிர்கொண்டு தொழுது வரவேற்றார். சுந்தரரும் அவரை தொழுதார். இருவரும் உரையாடி மகிழ்ந்தனர். இருவரும் வஞ்சி நகரத்தை அடைந்தனர். அந்த நாட்டில் உள்ள தலங்கள் பலவற்றையும் அவ்விருவரும் சென்று வணங்கினர். ஒரு நாள் சுந்தரர் தனியாய் திருவஞ்சைக்களம் என்ற கோயிலுக்குள் சென்றார். தம் இல்லற வாழ்வை விளக்கிட வேண்டும் என்ற பொருள்பட தலைக்கு தலைமாலை என்ற பதியத்தை பாடினார். இறைவர் சுந்தரர் இவ்வுலகத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்க படியுங்க. இந்த நியமித்த நாட்கள் முடிந்தன. அதனால் அவர் தம் கையிலே அடைய அருள் செய்யலானார்.
தேவர்களை நோக்கி, சுந்தரரை வெள்ளை யானை மீது ஏற்றி இங்கு கொணர்க என்று சிவபெருமான் ஆணையை அவருக்கு உரைத்து வெள்ளை யானை மீது அவரை அமரச் செய்து அழைத்துச் சென்றார். சுந்தரர் கைலைக்கு செல்கின்றார் என்பதை சேரமான் பெருமாள் உணர்ந்தார். அவர் தாம் ஒரு குதிரை மீது ஏறி அதன் காதில் மந்திரத்தை ஓதினார். அது விரைந்து சுந்தரர் ஏறிச் சென்ற யானையை பலமாக வந்து முன்னால் சென்றது. சுந்தரர் கைலை மலையின் தெற்கு வாயிலில் வந்து தான் என்னையும் முன்படைத்தான் என்ற பதிகத்தை பாடினார். சேரர் இறைவர் அருளால் தலைப்பட்டு அங்கே நின்றார். சுந்தரர் தடையற்று இறைவரின் முன் சென்றார். அரூரா வா என்று சிவபெருமான் தம்மை அவர் தடுத்தாட்கொண்ட திறத்தை அவர் எண்ணி மகிழ்ந்தார் என்றார். எம் இறைவர் சேரமான் வந்துள்ளார் என்று அறிவித்தார். அவரை இங்கு அழைத்து வருக என்றார் இறைவர். சேரமானை இறைவரின் திருமுன்பு அழைத்து சென்றனர். நாம் அழைக்காமல் நீ இங்கு ஏன் வந்தாய் என்று சேரமானை நோக்கி வினவினார். யார் சுந்தரரை தொழுத வண்ணம் வந்தேன். உன் கருணை வெள்ளம் என்னை இங்கு கொணர்ந்து சேர்த்தது. என் விண்ணப்பம் ஒன்றுள்ளது. யான் பாடிய ஞான உலாவை கேட்டருளல் என்றார். பாடுக என்றார். இறைவர் நீயும் நம் சுந்தரருடன் கணநாதனாக இங்கு இருப்பீராக என்று அருள் செய்தார். வன்தொண்டர் பழையபடி ஆலால சுந்தரரானார். சேரர் பெருமான் கணநாதராய் விளங்கினார். பறவையார் சங்கிலியார் என்னும் இருவரும் பழையபடி கமலினி அனிந்திதியாராய் கைலை ருமியம்மையார் நேவல் மங்கியராய் இருக்கலாயினர். ஆலால சுந்தரர் அருளிய தேவார பதியங்கள் வருணனுக்கு அருளப்பட்டன. அவன் திருவஞ்சக்களத்தில் கொண்டு சேர்த்தான். சேரமான் பாடிய ஞான உலாவை கைலாயத்தில் கேட்ட மாசாத்தனர் திருப்பிடவூரில் வேதியற்கு அருளி உலகத்தில் வழங்கி வரும்படி செய்தார். இது முக்கியமான ஒன்று. அந்த எப்படி அங்க பாடுறது நில உலகத்துக்கு வந்ததுக்கு அந்த அவர் பாடின 198 பாடலுங்க 2 அடியில ஈரடியிலான் பாடினவர். அது 198 பாடல். அதுல 7 பெண்களின் 7 பருவத்தை தான் சொல்லுவது. சேரமான் பெருமாள் பாடினது என்ன? திருக்கைலாய ஞான உலா ஆண்டு. 11ஆம் திருமுறையில வருகுதோ? நாங்களும் படிச்சோம். அப்ப அந்த இது பேத பெதும்ப மடந்த அணங்கு அப்படி அந்த ஒரு பருவம் 40 வயதோட பெண்களுக்கு வேண்டிய அழகு இதுகள் எல்லாம் முடியுதுண்டு அவர் சொல்றார். அதான் நல்ல பெண்ணுக்கு 40 வயதா? என்ன அந்த 40 வயதுல அந்த எல்லாம் முடிஞ்சிருமா? ஒரு பழமொழி இருக்கு. அம்மா சொல்லுவாங்க. அவ 40 வயதுல முத்தி கிடைக்கணும். 40 வயசுல அந்த பெண் ஒரு பெண்ண கதை இதுக்குள்ளான் இருக்குது. அதான் அப்ப மாசாத்தனார் என்றவர் அவரும் ஒரு தேத்தானே வந்தவர். அவர் அங்க கைலையில இருந்து அவர் பாடின இவற்ற பாடல் வந்து சுந்தரற்ற பாடல் வந்து ஆகாய வழியாக வந்திருக்குது. வருணனுக்கு வழங்கப்பட்டு அவன் திருவஞ்சக்களத்துல சேரமான்ற பாடல் ஞான உலா அந்த மாசாத்தனர் கைலையில இருந்து கேட்டு அது நல்ல முக்கியமான இது உண்டு. திருப்பிடவூரில் உள்ள மாசாத்தினர் திருப்பிடவூரில் வேதியற்கருளி. அவர் கையில இருந்து கேட்டு திருப்பட்டு இது ஒரு நல்ல குறிப்பு. நல்ல விஷயம். பாட்டு. நன்றி ஆண்டி. ஆண்டிகிட்ட 11ஆம் திருமுறை நல்ல எல்லாம் விஷயத்தோட இருக்குது. என்ன ஆண்டி உங்கள்ட்ட 11ஆம் திருமுறை புத்தகம் வச்சுக்கிறான்னு சொன்னாங்க. பொருளோட இருக்கு ஆண்டி. என்னோட பொருள் புத்தகமா வச்சிருக்கிறோம். அதான் அந்த அவண்ட. இப்பதான் நாங்கள் அங்க மெனோட்ட படிக்கிறோம். அப்ப நேற்றியோட இது முடிஞ்சது திருஞான உலா.
ஞான உலா ம். ஒவ்வொன்றுக்கும் சரி சரி பொன்வண்ண நான் தந்தாதி முந்தி சும்மா படிச்சேன் நான் அதெல்லாம் ஒருக்கா படிச்சு இதுமா- முடிஞ்சு அது அதுக்கும் முந்தி இது படிச்சேன் நான் பார்த்து முடிஞ்சது. ம். அதுக்கும் பொருள் இல்ல கன்னடத்துல பொருள்கள் தேடினா அந்த 11ஆம் திருமுறைக்கு பெருசா நல்ல மாதிரி பொருள் இல்ல அங்க இந்த இதுல குஞ்சுகள் பிறகதை மேடா படிய ஆ. வேண்டி. சாரி 4229 படிக்கவோ. ஓ 4229வது பாடல். ம். மூலமான திருத்தொண்டத் தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலமுய்ய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கண் களறிற்றறிவாருடன் கூட ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம். தெளிவுரை. திருத்தொண்டரின் வரலாற்றை கூறும் இந்நூலுக்கு மூல நூலான திருத்தொண்டத் தொகை அருளி செய்வதற்கு உரிமையுடைய முதல்வராக இந்த நிலவுலகம் உய்யும் பொருட்டு இங்கு எழுந்தருளி வந்த நம்பியாரூரரா தம்பிரான் தோழன் காலையில் மலர்ந்த தன்மை கொண்ட செந்தாமரை மலர் போன்ற கண்களையுடைய களறிற்றறிவார் நாயனாருடன் கூட நஞ்சையுண்ட இறைவரின் திருக்கையிலை மலையில் சேர்ந்த வரலாற்றை அறிந்த வகையில் சொல்வோம். படியில் மேலெடுக்க கமலா படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனைந்தோங்கி வடிவு நம்பியூரர் செம்பொன் மேனிவனப்பாக கடிய வெய்ய இருவினையன் களை கட்டெழுந்து கதிர்பரப்பி முடிவிலாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால் இவ்வுலகத்தில் நீடிய பக்தி முதலானது அன்பான நீரினால் பரந்து மேலெழுந்து நம்பியாருடன் செம்பொன் போன்ற வனப்புடைய மேனியே தம் வடிவாக கடிய கொடிய இருவினைகள் என்னும் கலைகளை கடிந்து அகற்றி மேலோங்கி எழுந்து ஞான கதிர்களான கதிர்களை பரப்பி அழிவற்ற சிவபோகம் என்னும் பலம் முதிர்ச்சி பெற்று மிகவும் விளைந்தது. ஆரகம் உரகம் அணிந்த பிரான் என்பரனுக்க வெந்தொண்டரீரமதுவார் மலர்ச்சோலை எழிலாரூரில் இருக்கு நாள் சேரரர் பெருமாள் தனை நினைந்து தெய்வ பெருமான் களல் வணங்கி சாரல் மலை நாடணைவதற்கு தவிரா விருப்புடன் போந்தார் மலையாய்ப் பாம்பை அணிந்த சிவபெருமானின் நண்பரான அணுக்கம் உடைய வெண்தொண்டர் குளிர்ந்த தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அழகிய திருவாரூரில் இருக்கும் நாட்களில் சேரமான் பெருமாள் நாயனாரை நினைந்து தெய்வ பெருமாளான தியாகராயரை வணங்கி அருள் விடைபெற்று சேரர்களுடைய மலைநாட்டை அணைவதற்கு தடுக்க லாகாத பெருவிருப்புடனே சென்றார். நன்னீர் பொன்னி திருநாட்டு நாதர் மகளும் திருப்பதிகள் முன்னி இறைஞ்சி அகன்று போய் முல்லை படைப்பை கொல்லைமான் துன்னி உகைக்கும் குடக்கொங்கில் அணைந்து தூய மதிவான் நீர் சென்னி மிசை வைத்தவர் செல்வத் திருப்பு கொளியூர் சென்றடைந்தார். தெளிவுரை. நல்ல நீர் பொருந்திய காவிரி நாடான சோழ நாட்டில் இறைவர் மகிழ்ந்தருளும் தலங்களை நினைத்தும் வணங்கியும் நீங்கி போய் முல்லை நிலச்சார்புடைய புறவங்களில் தோட்டங்களில் மான்கள் துள்ளி விளையாடுவதற்கிடமான மேல் கொங்கு நாட்டை அடைந்து தூய பிறையையும் கங்கையையும் தலையில் அணிந்த இறைவரின் செல்வம் நிறைந்த திருப்புக்கொளியூரை போய் அடைந்தார். பாடலன் 4233. மறையோர் வாழும் அப்பதியின் மாட வீதி மெருங்கணைவாறு நிறையும் செல்வத் தெதிர்மனைகள் இரண்டில் நிகழ்மங்கலையங்கள் அறையும் ஒன்றினில் அழுகை ஒதி வந்தெழுதலும் ஆங்கு
உறையும் மறையோர்களை இரண்டும் உடனே நிகழ்வதென்றார். தெளிவுரை. அந்த தலத்தில் வேதியர் வாழும் மாடவீதியின் பக்கத்தில் செல்பவரான நம்பியாரூரர் நிறையும் செல்வத்துடன் எதிரெதிராய் அமைந்த 2 இல்லங்களில் ஓர் இல்லத்தில் நிகழும் மங்கள தொழில்களுக்கான இயங்களின் ஒலியும் மற்றொன்றில் அழுகை ஒலியும் வந்து எழவும் அவற்றை கேட்டு அங்குள்ள அழுகை அந்தணர்களை பார்த்து மாறுபட்ட இந்த 2 ஒலிகளும் ஒரே காலத்தில் நிகழ்வதற்கு காரணம் யாது என வினவினார். அந்தணாளர் வணங்கி அரும்புதல்வர் இருவர் ஐயாண்டு வந்த பிராயத்தினர் குளித்த மடிவில் முதலை ஒரு மகவை முந்த விழுங்க பிழைத்தவனை முன்னூல் அணியும் கல்யாணம். முந்தனம் முதலை ஆண்டவர்தான் முந்த விழுங்கி கல்யாணம். அந்த முந்த விளங்கி பிழைத்தவனை முன்னூல் அணியும் கல்யாணம். இந்த மனையிட்டந்த மனை இழந்தார் அழுகை என்றுரைத்தார். அந்த அந்தர்கள் அது முதலை ஒரு மகவை முந்தண்ட முந்தி விழுங்கண்டு முன்னூல் அதைத்தான் நம்ம கேட்டவ. அந்த அந்தணர்கள் நம்பியாரூரை வணங்கி அரிய மைந்தர் இருவர் 5 வயதுடையவர்கள் குளித்த நீர்நிலையில் ஒரு பிள்ளையை முதலை முன் விளங்கி விட தப்பி பிழைத்த பிள்ளைக்கு பூநூல் அணியும் மங்களமான உபநயனம் நிகழ்வது இந்த இல்லத்தில். மற்றொரு பிள்ளை இழந்தவரின் அழுகை நிகழ்வது அந்த இல்லத்தில் என்று விடை கூறினார். கமலா, இத்தன்மையினை கேட்டருளி இறங்குந் திருவுள்ளத்தினராம் மொய்த்த முகைத்தார் வந்தொண்டர் தம்மை முன்னே கண்டு இறஞ்ச வைத்த சிந்தை மறையோனும் மனைவிதானும் மகவிழந்த சித்த சோகம் தெரியாமே வந்து திருத்தாளிறஞ்சினர். இந்த தன்மையை கேட்டு இரக்கங்கொண்ட திருவுள்ளத்தை கொண்ட பூக்கள் நிறைந்த மாலையைச் சூடிய சுந்தரரை பார்த்து வணங்க வேண்டும் என்று மனம் கொண்டிருந்த அந்த வேதியரும் அவருடைய மனைவியும் தம் மகவை இழந்த உள்ள வருத்தத்தை அறியாராய் வந்து அவருடைய அடிகளை வணங்கினர். துன்பம் மகள முகம் மலர்ந்து தொழுவார் தம்மை முகநோக்கி இன்பமயந்தனை இழந்தீர் நீரோர் என்ன எதிர் வணங்கி முன்பு புகுந்த போனது முன்னே வணங்க முயல்கின்றோம் அன்பு பழுதாகாமல் எழுந்தருளப் பெற்றோம் எனத் தொழுதார். தெளிவுரை. மகனை இழந்த சோகமான துன்பம் நீங்க முகம் மலர்ந்து தொல்பவரான அந்தணனையும் அவனுடைய மனைவியையும் சுந்தரர் எதிர்நோக்கி இன்ப மகனை இழந்தவர் நீங்களோ என்று வினவினார். அந்நிகழ்ச்சி முற்காலத்தில் நிகழ்ந்து கழிந்தது. முன்னமேயே தங்களைக் கண்டு வணங்க முயல்கின்றோம். எங்களின் அன்பு வீண் போகாது. தாங்கள் இங்கு எழுந்தருளும் பேற்றை பெற்றோம் என்று உரைத்தனர். பாடல் 4237. மைந்தன் தன்னை இழந்த துயர் மறந்து நான் வந்தணைந்ததற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதானும் திருவனையான் அந்த முதலை வாய் நின்றும் அழைத்து கொடுத்தே அவிநாசி எந்தை பெருமான் கடல் பணிவேன் என்றார் தென்றார் இடர் களைவார். தெளிவுரை. மைந்தனை இழந்து துக்கத்தை மறந்து நான் வந்ததன் பொருட்டே அந்தணனும் அவனுடைய மனைவியும் மனம் மகிழ்ந்தனர். அச்சிறுவனை விழுங்கிய அந்த முதலையின் வாய் நின்றும் அழைத்து கொடுத்த பின்புதான் நான் அவிநாசியாகிய எம்பெருமானின் திருவடிகளை வணங்குவேன் என்று தம்மிடம் அன்பால் சென்றவரின் துன்பத்தை நீக்குபவரான நம்பியாரூரர் இவ்வாறு உரைத்தார். 40 இவ்வாறு
இவ்வாறருளி செய்தருளி இவர்கள் புதல்வன் தனை கொடிய வெவ்வாய் முதலை விளங்கும் மடு எங்கே என்று வினவி கேட்டு அவ்வாள் பொய்கைக் கரையில் எழுந்தருளி அவனை அன்றகர்வர் வைவாளைட்டு முதலை கொடு வருதற்கெடு கெடுத்தார் திருப்பதிகம் இங்கனம் சுந்தரர் உரைத்து இவர்களின் புதல்வனை கொடிய கூர்மையான வாயுடைய முதலை விளங்கிய நீர்நிலை எங்கே உள்ளது என்று கேட்டு அறிந்து அந்த ஆழமான பொய்கையின் கரையில் சென்றருளி அம்மைந்தனை அன்று முன்னாளில் விளங்கிய கூரிய வாள் போன்ற பற்களுடைய முதலை மீளக் கொண்டு வருவதற்கு திருப்பதிகம் பாடலானார். உரைப்பார் உரையென்று எடுத்த திருப்பாட்டு முடியாமுன்னுயர்ந்த வரைப்பான்மையின் நீள் தடம்புயத்து மரளிமைந்தன் உயிர் கொணர்ந்து திறப்பாய் புனலின் முதலை வயிற்றுடலிற் சென்ற ஆண்டுகளும் தரைப்பால் வளர்த்ததென நிரம்ப முதலை வாயில் தெரிவித்தான். பாடும் அப்பதிகத்தின் உரைப்பேருரை எனத் தொடங்கிய திருப்பாட்டு முடிவதற்கு முன்பே உயர்ந்த மலையின் தன்மை போல் நீண்ட பெரிய தோள்களையுடைய கூட்டும் மகனின் உயிரை கொண்டு வந்து அலைகளையுடைய நீரில் முதலையின் வயிற்றில் நிலத்தில் இருந்து வளர்ந்தது போல் கழிந்த 2 ஆண்டு அதாவது வளர்ச்சியும் உடலில் நிரம்ப முதலையின் வாயில் வரச் செய்தான். 5 வயசுன்னு சொல்ல கிடந்த சொரியா என்னது 5 வருஷத்துக்கு பிறகு இந்த பாட்டு வந்தது. இதுல 2 வயசு கிடக்கு. அது படிங்கோ. பெருவாய் முதலை கரையின் கண் கொடு வந்துமிழ்ந்த பிள்ளைதனை உருகா நின்றதாய் ஓடி எடுத்து கொடு வந்து உயிரளித்த திருவாளன் தன் சேவடிக்கீழ் சீலமறையோனோடு வீழ்ந்தாள் மறுவார் தருவின் மலர் மாறி பொழிந்தார் விசும்பில் வானோர்கள் பெரியவாய் நின்று முதலை கரையில் கொண்டு கொண்ட அந்த மைந்தனை அன்பு மேலிட்டால் உள்ள முருகிய தாய் ஓடிப்போய் எடுத்துக்கொண்டு வந்து உயிரை திரும்ப தந்த நம்பியாரூரின் சேவடியின் கீழே சைவ ஒழுக்கமிக்க மறைவனுடன் விழுந்து வணங்கினார். தேவர்கள் வானத்தில் தேவதாருவின் மலர்களை சொரிந்தனர். இப்ப என்னண்டா இன்னும் 40 பாட்டு இருக்குது. உங்களுக்கு 3/4 மணித்தியாலம் மினக்கட்டா இன்றைக்கு முடிக்கலாம். என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு முடிப்போம் அம்மா. 40 நிமிஷம் நிப்பீங்களோ தொடர்ந்து? அனுவக்கள் நாளைய முடிப்போமே. நாளைக்கு சரி. அப்ப ஓம் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க.